எல்லா மதத்தினருக்கும் பரமாத்மா ஒருவரே. அவர் எல்லோருக்கும் தந்தையானவர். ஆகவே மனிதர்களால் அத்தனை பேரும் சகோதரர்கள் என்று சொல்லுகிறார்கள். எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மேலான பரமபிதா பரமாத்மா யார் என்பதுதான் கேள்வி. மதங்களை ஏற்படுத்தியுள்ளவர்கள் தனித்தனியானவர்கள்தான். இருப்பினும் அவர்களும் ஏதாவது ஒரு விதத்தில் நிராகரியான ஜோதி சொரூபமான பரமாத்மா சிவபெருமானின் சின்னமான சிவலிங்கத்தை ஏதாவது ஒரு விதத்தில் மதிக்கத்தான் செய்கிறார்கள். பாரத நாட்டில் ஒவ்வொரு இடத்திலும் பரமாத்மா சிவபெருமானுக்கு கோயில் இருக்கிறது. பக்தர்கள் ஓம் நம சிவாய, அம்மையும் அப்பனும் நீயே, தாயும் தந்தையும் நீயே என்று புகழ்ந்து பாடி பூஜை செய்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இஷ்ட தெய்வம் சிவபெருமான். அந்த தேவர்களுக்கும் மேலான தேவன் பரம பூஜ்யரான பரமாத்மா என்பது தெரிந்த விஷயம்தான். பாரத நாட்டிற்கு வெளியில் உள்ளவர்களும் சிவலிங்கத்தை மதித்து வருகிறார்கள், வணங்குகிறார்கள். படத்தில் சிவபெருமானின் நினைவு சின்னமானது எல்லா தர்மங்களிலும் உள்ளது என்பது காட்டப்பட்டுள்ளது. அமர்நாத், விஸ்வநாத், சோமநாத், பசுபதிநாத் போன்ற இடங்களில் கோயில் கொண்டுள்ள பரமபிதா பரமாத்மா சிவபெருமானை கோபேஸ்வரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஈஸ்வரனை வழிபட்டதாகவும், ராமேஸ்வரத்தில் ஸ்ரீ ராமர் அந்த சர்வேஸ்வரனை வழிபட்டதாகவும் சொல்லப்படுவதால் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஸ்ரீ ராமரும் பூஜிக்கத்தக்க தெய்வம் சிவபகவான் என்று தெரிகிறது. விக்ரமாதித்த மகாராஜாவும் கூட சிவபிரானையே வணங்கினார். முகமதியர்களின் முக்கியமான தீர்த்த ஸ்தலம் மெக்கா. அங்கும் இதை போன்ற வடிவமுள்ள கல் ஒன்று உள்ளது. அதை அவர்கள் மிகுந்த அன்புடன் முத்தமிடுகின்றனர். அதை அவர்கள் சங்கே அஸ்வத் என்கிறார்கள். எல்லா மதங்களை சேர்ந்தவர்களும் சிவலிங்கம் என்பது மனித ஆத்மாக்களின் தந்தையாகிய பரமபிதாவின் ஞாபக சின்னம் என்பதை மறந்து விட்டிருக்கின்றனர். இவ்விஷயங்கள் தெரிந்திருந்தால் முகமதியர்கள் சோமநாதபுர கோயிலில் கொள்ளையடித்திருக்க மாட்டார்கள். பாரத நாட்டை பரமபிதா பரமாத்மா அவதாரம் செய்த பூமியாக உணர்ந்து இதையே தமது முக்கியமான தீர்த்தஸ்தலமாக கருதியிருப்பர். இவ்வாறாக இவ்வுலக சரித்திரமே வேறு விதமாக இருந்திருக்கும். ஒரு தந்தையை மறந்த காரணத்தால் உலகில் சண்டைகளும் சச்சரவுகளும் துன்பமும் கலகங்களும் பிண குவியல்களும் அதிகமாகி எல்லோரும் அனாதையாகிவிட்டனர். பாரதமானது ஏழை நாடாகிவிட்டது. முக்தியையும் சாந்தியையும் அடைய வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறான். ஆனால் முக்தி தாமம், அதாவது சாந்தி தாமம் எங்கே இருக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. அன்பு நிறைந்த பரமாத்மாவை சந்திக்க வேண்டும் என்றுதான் மனிதன் விரும்புகிறான். அவரை நினைக்கிறான். பரம பவித்திரமான பரமாத்மா வசிக்கும் இடம் எது என்று அவனுக்கு தெரியாது. எங்கிருந்து வந்து பரமாத்மா இவ்வுலகில் தோன்றுகிறார் என்பது தெரியாது. ஆத்மாக்கள் எங்கிருந்து வந்து இவ்வுலகம் என்னும் நாடக மேடையில் நடிக்கின்றான் என்பது மனிதனுக்கு தெரியாது. எங்கிருந்து வந்தவனோ அந்த அமைதி நிறைந்த வீட்டையும் மறந்து விட்டான். அதனால் மறுபடியும் அந்த வீட்டிற்கு போகவும் முடியாது. நாம் இருப்பது ஸ்துல உலகம். இவ்வுலகில் தூண் ஆத்மாக்கள் எலும்பு சதையாலான உடல் எடுத்து நாடகத்தில் நடிக்கின்றனர். இன்ப துன்பத்தையும் அதன் பலனாக அனுபவிக்கின்றனர். ஜென்ம மரணம் என்னும் சக்கரத்தில் வருகின்றனர். இவ்வுலகில் எண்ணங்கள் எழுவதும் எண்ணங்களின் ஆதாரத்தில் கர்மங்களை செய்து இன்ப துன்பங்களை அனுபவிப்பதும் நடைபெறுகின்றனர். இதைத்தான் பஞ்ச தத்துவங்களால் ஆன சிருஷ்டி என்றும் கர்மேஸ்திரம் என்றும் சொல்லுகிறார்கள். ஆகாய தத்துவத்தில் ஒரு பகுதியாகவே இவ்வுலகை சிருஷ்டி அமைந்துள்ளது. சூட்சுமம் உலகம் இருக்கிறது. ஒளிமயமான உலகில் பிரம்மா, விஷ்ணு, சங்கருக்கான தனித்தனியான இருப்பிடங்கள் உள்ளன. சூட்சும தேவதைகளான இவர்களின் உடல் எலும்பு தோளால் ஆனதல்ல. ஆனால் பிரகாசமான திவ்யமான யான கண்களால் மட்டுமே காணக்கூடியது. இங்கு துன்பமில்லை, அசாந்தியும் இல்லை. எண்ணங்கள் இங்கு உண்டு, இயக்கம் உண்டு. ஆனால் சப்தமானது எழாது. சூட்சும லோகத்திற்கு மேலாக ஒரு உலகம் இருக்கிறது. அதை பிரம்ம லோகம், பரலோகம், நிர்வாண லோகம், முக்தி லோகம் என்று பல பெயர் கொண்டு அழைக்கிறார்கள். இங்கு செம்பொன் நிறமான ஒளி பரவி இருக்கிறது. அதையே பிரம்ம தத்துவம் அல்லது ஆறாவது தத்துவம் அல்லது மகா தத்துவம் என்று சொல்லுகிறோம். இதன் அம்சமாக ஜோதி பிந்து வடிவமான ஆத்மாக்கள் முக்தி அடைந்த நிலையில் இருக்கின்றனர். ஒவ்வொரு தர்மத்தை
சார்ந்த ஆத்மாக்களும் தனித்தனியே பகுதி பகுதியாக இங்கு இருக்கின்றனர். இவற்றிற்கும் மேலாக சதா முக்தி நிலையில் ஞானமுள்ள ஜோதிர்பிந்து ரூபத்தில் பரமாத்மா எனப்படும் சதாசிவனின் இருப்பிடம் இருக்கிறது. தமிழ்நாதன் மீடியாவின் நன்றி கலந்த வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் பண்ண போறவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.